வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. தீபாவளி பண்டிகையையொட்டி 6 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைப்பு. அதிமுகவின் 54வது ஆண்டு விழா. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி கொண்டாட்டம். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையும் புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியமும் இணைந்து புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணியினை மேற்கொண்டனர். இந்திய தேசிய கூட்டுறவு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி சேவா பகவாடா என்ற 2 வார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன்படி கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியினை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்தது. இதில் டிசிஎம், அப்ரைசர் மற்றும் பிஎட் பயிலும் மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு தலைமை செயலகம் முதல் காந்தி சிலை வரை இந்த தூய்மை பணியினை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் 100 பேர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 25 பேர் என மொத்தம் 125 பேர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் திருமதி வீர வெங்கடேஸ்வரி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றியத்தின் சிறப்பு அதிகாரி ரங்கநாதன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மேலாண்மை நிலைய விரிவுரையாளர்கள் நித்யவதி, ரமேஷ்குமார் மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜிஜி தாமஸ், விரிவுரையாளர்கள் அருள்நிதி முருகன், தீபப்பிரியா, எழில், சரோஜினி, கஸ்தூரிபா, தேன்மொழி, கலைவாணி, சரோஜா மற்றும் ஒன்றியத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேற்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று திலாசுப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவா, மைதா தலா அரை கிலோ என 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து அவர்களின் தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு, திரௌபதி அம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் படத்தை புறக்கணித்து பிரதமர் மோடி படத்துடன் வழங்கப்படும் தீபாவளி தொகுப்பால் ஆளுநர், முதல்வர் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் முக்கிய முடிவுகளை துணைநிலை ஆளுநரே முடிவு செய்யும் நிலையில் உள்ளது. இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு துணைநிலை ஆளுநருக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநராக உள்ள கைலாசநாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு விழாக்களில் முதலமைச்சருடன் துணைநிலை ஆளுநர் பங்கேற்பதும், ஆளுநருடன் முதலமைச்சர் பங்கேற்பதும் தவிர்த்து வருகின்றனர். மேலும் அமைச்சரவை அனுப்பும் கோப்புகளுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்புவதால் இந்த மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் வழங்கப்படும் தீபாவளி தொகுப்பில் பிரதமர் நரேந்திர மோடி படமும் முதலமைச்சர் ரங்கசாமி படமும் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநரின் படம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அரசு விழாக்களில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியின் படங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் தீபாவளி தொகுப்பில் இது முழுவதுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது.
இதனால் துணைநிலை ஆளுநருக்கு முதல்வருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் அலுவலகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் ஆசியுடன் கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்கூண்டு அருகே இன்று புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுக கழக நிர்வாகிகள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கழக ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வையாபுரி மணிகண்டன் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு, அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ், காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் கலா விசு ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருவதாகவும், சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014ஆம் ஆண்டு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையையும் பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருவதாகவும், ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குவதாகவும், அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மாள் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 12 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. உடன்பிறப்பே வா என்பது ஒரு ஏமாற்று வேலை என்றும், பழைய திமுக உறுப்பினர்களை புதுப்பிக்கிறார்கள் எனவும், பழைய மொந்தையில் உள்ள புதிய கல்லு என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். அதிமுகவின் 54வது ஆண்டு விழா புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுக கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது என்றும், வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற மாட்டார்கள் எனவும், கரூரில் 41 மரணத்தை வைத்து அரசியல் நடத்துவதாகவும், கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்டு தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்றும், திமுகவின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். உடன்பிறப்பே வா என்பது ஒரு ஏமாற்று வேலை எனவும், கட்சி நிர்வாகிகளைத்தான் உறுப்பினர்களாக சேர்ப்பதாகவும், உங்களை நம்பி ஒருவர் கூட புதியதாக வரவில்லை என்றும், பழைய திமுக உறுப்பினர்கள் தான் புதுப்பிக்கிறார்கள் என்றும், பழைய மந்தையில் உள்ள புதிய கல் மக்களை ஏமாற்றும் செயல் என அன்பழகன் கூறினார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி, வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி வர்ஷினி மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி உலக கண்பார்வை தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி மற்றும் அமலா மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். மேலும் MOH ஃபரூக் மரக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா மாணவ மாணவர்களிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர்கள் சகிலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பாள், சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி, மகாலட்சுமி, ஞான சௌந்தரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை தீபாவளி காலத்தில் மக்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய செய்தி குறிப்பினை மக்கள் நலன் கருதி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் சட்டபூர்வமான பசுமை பட்டாசுகள் உரிய அனுமதி பெற்ற விற்பனையாளர்களிடம் இருந்து மட்டுமே வாங்குவது பாதுகாப்பானதாகும் என்றும், வீட்டின் அருகில் பள்ளிவாசல், மருத்துவமனை, பள்ளி போன்ற அமைதி பகுதிகளில் அல்லாமல் பாதுகாப்பான திறந்த வெளிகளில் பட்டாசு வெடிப்பது பாதுகாப்பானது என்றும், பட்டாசு வெடிக்கும் போது பருத்தி ஆடைகள் அணிதல், எளிதில் தீப்பிடிக்கும் பாலிஸ்டர் போன்ற ஆடைகளை தவிர்த்தல், தண்ணீர் மற்றும் மணல் போன்றவை முன்னெச்சரிக்கையாக அருகில் வைத்திருத்தல், குழந்தைகள் பெரியவர்களின் மேற்பார்வையில் சிறு வயது குழந்தைகளுக்கு எளிய பட்டாசுகள் மட்டும் அனுமதித்தல், பட்டாசு செயல்படவில்லை என்றால் மீண்டும் ஏற்றாமல் நீரில் மூழ்கடித்து தூக்கி எறிதல், விளக்கு, மெழுகுவர்த்தி போன்றவை வெடிகளின் அருகே இல்லாமல் பார்த்துக் கொள்ளுதல் போன்ற அறிவுறுத்தல்கள் வெளியிட்டுள்ளது. வீட்டில் சிறுவர், முதியவர்கள் இருந்தால் ஜன்னல் கதவுகளை மூடி வைத்து புகை புகாதபடி சிறப்பு கவனம் செலுத்துதல், தீபாவளி நாளில் காற்று மாசு அதிகரிப்பதால் முகக்கவசம் அணிதல், ஆஸ்துமா நோயாளிகள் பட்டாசு புகை விலகி இருக்கவும் இன்ஹேலரை அருகில் வைத்திருக்கவும் பரிந்துரைக்கப்படுவதாகவும், செல்லப்பிராணிகளை பட்டாசு சத்தத்திலிருந்து பாதுகாப்பாக வீட்டுக்குள் வைத்திருக்கவும் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த தீபாவளியில் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் எனவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெடித்த பட்டாசு, எரிந்த கம்பி மத்தாப்புகள் ஆகியவற்றின் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்து தனியே சேகரிப்பதன் மூலம் கவனக்குறைவு காரணமாக தீக்காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்றும், பூவானம் போன்ற தீப்பொறிகள் கிளம்பும் பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது குறிப்பாக குழந்தைகள் முகத்தினை சற்று தூரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும், வெடிகளை வெடிக்கும் பொழுது கைகளில் பிடித்து எறிவது போன்ற செயல்பாடுகளை தவிர்ப்பதன் மூலம் தீக்காயங்களை தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் அக்கறையுடன் கூடிய தீபாவளி கொண்டாட்டம் உங்கள் குடும்பத்திற்கு, சமூகத்துக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் புதுச்சேரியில் பாதுகாப்பான தீபாவளி குறித்து செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளார். கல்லூரி பேருந்தில் பாம்பு இருந்ததை கண்ட மாணவிகள் அலறி கூச்சலிட்டனர். புதுச்சேரி திருபுவனையிலிருந்து நகர பகுதியை நோக்கி தனியார் கல்லூரி பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது மாணவிகள் இருக்கையின் அருகே பாம்பு ஒன்று ஓடியது. இதனை பார்த்த மாணவிகள் அலறினர். பின்பு டிரைவர் பேருந்தை நிறுத்தி பாம்பை பிடித்து வெளியே விட்டார். இந்த சம்பவம் காரணமாக சிறிது நேரம் பேருந்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அதித்தி ஹோட்டல் அருகில் உள்ள பாலத்தின் அடியில் நகர பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்ய கான்கிரீட் கட்டையால் அந்த வடிகால் வாய்க்காலை தடுத்து பைப் போடப்பட்டிருந்தது. இதனால் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், செல்லா நகர், எழில் நகர், தேவகி நகர், ஜெகராஜ் நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், வசந்தன் நகர், சூரியகாந்தி நகர் போன்ற பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் வடியாமல் இருந்தது.
அந்த பைப்பையும் கான்கிரீட் கட்டையையும் அகற்றுமாறு ஆளுநர் அவர்களிடமும் துறையினுடைய செயலாளரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த பைப் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த கான்கிரீட் கட்டையும் அகற்றப்பட்டது. இதனால் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதற்குண்டான ஏற்பாடுகளை கிருஷ்ணா நகர் மக்களும் ரெயின்போ நகர் மக்களும் திருமுடி சேதுராம் நகர் மக்களும் இணைந்து இந்த கோரிக்கையை கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்த பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமியிடமும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரனிடமும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அனைத்து அதிகாரிகளையும் ஆளுநரையும் சந்தித்து இந்த கட்டையை அகற்றுவதற்கு பாடுபட்டதன் அடிப்படையில் இந்த கட்டை அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைத்து நல் உளங்களுக்கும் நன்றி 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 என்று தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.